உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எசேக்கியேல் 37:15 முதல். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுது. அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையச் செய், அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரரிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோட சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும்போது, நீ எழுதின கோள்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் இருப்பார். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதுமில்லை. இப்போவே சிலருக்கு விளங்கியிருக்கும். வரலாறு ஒரு 5 நிமிஷத்துக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தாருடைய வரலாறு, ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்த வரலாறு நமக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு நமக்கு விளங்கும். இப்போதைக்கு இதை சொல்கிறேன். சவுல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இந்த 3 ராஜாக்களுடைய காலங்களில் இஸ்ரவேல் தேசம் ஒரே தேசமாக இருந்தது. சமஸ்த இஸ்ரவேல் என்று சொல்லும்படியாக எல்லாம் ஒரே தேசமாக அங்கே இருந்தது. ஆனால் சாலமோனுடைய பாவத்துக்கு பிறகு அவனுடைய குமாரன் காலத்தில் இந்த இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரங்களுடைய வடதேசம், அதுக்கு சமாரியா தலைநகர். 2 கோத்திரங்களுடைய தென் தேசம், அது எருசலேம் தலைநகர். இப்படி 2 நாடுகளாக 2 தேசங்களாக பிரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லி வருது, இந்த 10 கோத்திரத்து இஸ்ரவேலும் 2 கோத்திரத்து இஸ்ரவேலையும் கர்த்தர் சொல்கிறார், நான் ஒன்றா சேர்க்கிறேன்றார். அதுக்கு என்ன ஒரு அடையாளம் சொல்ல வர்றாருன்னா, ஒரு 2 குச்சி எடு, 2 கோல். அதாவது மோசையோட கையில் என்ன இருந்துச்சு, ஒரு ஆடு மேய்க்கிறவனுடைய கோல். அதுபோல் 2 எடுத்துக்கன்றார். அதில் ஒன்றில் என்ன எழுத சொன்னார், ஆமாம், யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, அதான் எருசலேம். எருசலேம் யூதா கோத்திரம் எருசலேம் பக்கத்தில் குடியிருக்கிறாங்க. யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது அதுக்கு சேர்ந்தது அப்படின்னு ஒன்று எழுது. பின்ன இன்னொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுது. இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த 10 கோத்திரம் சம்பந்தப்பட்டதுக்கு
எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி. அப்போ யோசேப்புன்னு சொன்னாவே 10 கோத்திரத்தை கணக்கு வருது. இதை நான் முதல்ல விளங்க வைக்கணும். 10 கோத்திரத்தார், அப்புறம் இங்கே 2 கோத்திரத்தார் பிரிஞ்சே போயிட்டாங்க. அவங்களுக்கு சண்டையே கூட வந்துச்சு. அவங்க பிரிஞ்சவங்க சேரவே இல்லை. இப்போ கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? அவங்கள சேர்ப்பேன்றார். என்ன சொல்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறப்ப 2 கோல் எடு, ஒன்று யோசேப்புக்கு அடுத்த அந்த 10 கோத்திரக்காரங்கன்னு எழுது, இன்னொன்றில் அந்த யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு எழுதி 2 கோல் எடுத்து 2 கையில் வச்சுக்கடா. அப்புறமேல் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எங்கெல்லாம் சிதறி போய் பல நாடுகளில் கிடக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் கூட்டி சேர்க்கிறது மட்டும் இல்லை, இன்னொரு அற்புதம் செய்ய போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் 2 கோத்திரமாக பிரிஞ்சிருந்தாங்களே, அவங்க இனிமேல் பிரிஞ்ச ஜனமாக இல்லாமல் ஒரே ஜனமாக ஆக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அப்படின்னு யார்? எசேக்கியேல்கிட்ட சொல்கிறார். இவனு சொல்கிறாரு, ஏய் 2 கோல் கையில் வச்சுருக்கியா? கேட்டு 2 கோல் எழுதியாச்சா? அப்புறம் நான் சொல்கிறேன், நீ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுகிறப்ப இந்த 2 கோல் கையில் இருக்குன்னு பார்த்துக்க அப்படின்றாரு. அப்படி 2 கோல் கையில் வச்சுக்கிட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். சொல்லிவிட்டு இந்த மாதிரி யோசேப்பின் கோல், இது யூதாவின் கோல், 2 பிரிஞ்ச ஜனம் ஒன்றா சேரப்போகுது பார் அப்படின்னு சொல்லி 2 கோலை ஒன்றா சேர்த்தான், ஒட்டிக்கிச்சு. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு அறிவிப்பு. என்னையா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரத்துக்காரையும் தொலைஞ்சேன், இந்த 2 கோத்திரத்துக்காரையும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனால் இவனும் தொலைஞ்சேன், இப்படிதானா கதை முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறப்ப கதை முடிஞ்சு போச்சது மட்டும் இல்லை, போகலை. ஆனால் அவங்கள எல்லாரையும் திரும்ப கொண்டு வருவேன். கொண்டு வந்து பிரிஞ்சிருக்கிற ஜனத்தை கூட ஒன்றா சேர்த்து ஒரே கோலா ஒரே ஜனமா 12 கோத்திரத்து ஜனங்களை ஒரே ஜனமா இஸ்ரவேல் ஜனமா யாக்கோபின் சந்ததியா நான் ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், கதையெல்லாம் சொல்லியாச்சு. என்ன விவரம்? இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அதையும் சொல்கிறேன், கேளுங்க. தேவனுடைய இருதயத்தில் ஆதாம் பாவம் செஞ்சப்ப அவருடைய மனசு எப்படி ஆத்திரத்தோட கோபத்தோட கூட இவனுக்கு கொன்னே பிசாசு கூட, என்னோட எதிரியாக பிசாசு கூட போய் சேர்ந்தான், இவனுக்கு கொன்னே விடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இருதயத்தில் ஆத்திரம், எரிச்சல், கோபம், வெறி. ஏன் பாஸ்டர் பைபிள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கா? எழுதலான்னு அவர் செஞ்சதெல்லாம் அவன் எவ்வளவு ஜனங்களை எவ்வளவு அழிச்சாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை நான் சொன்னதுக்கு காரணம் இருக்கு. அவருடைய இருதயம் அப்படி ஆத்திரம் கொன்னே விட வேண்டாம் உன்னை இருக்கிறார், நரகத்தில் தள்ளு வேண்டாம், காலமெல்லாம் சதா காலம் உனக்கு நரகம் தான்டா, அவன் அந்த பிசாசு போற நரகத்தில் நீயும் போடான் அப்படி சொன்ன கர்த்தர் திடீர்னு இடையில ஒரு காரியம் நடந்தது. அவர் திடீர்னு அவர் இருதயம் மாறி, எனக்கு பிரியமான குமாரனே குமாரத்தியே உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என்ன யாது? என்ன ஆச்சுப்ப? என்ன ஆச்சு? பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் பெயர்ந்தாலும், சரு பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உண்மையில் என்னுடைய கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று. ஆமா, உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லு. இது என்ன ஆச்சு? என்ன வாட் ஹேப்பன் டு காட்? அவருக்கு என்னதான் ஆச்சு? இவன் பாவம் செஞ்சப்ப இவன் மட்டும் கெட்டு போகல, இவன் இருதயம் மட்டும் கெட்டு போகல, அவர் இருதயத்தில் என்னமோ ஆயிடுச்சு. கிட்ட வராத கொன்றுவேங்கிறார்.
மலையில் அவர் இறங்கி இஸ்ரவேலுக்கு தரிசனம் கொடுத்த இடத்துல அந்த மலை மேலே ஒரு ஆடு மாடு கூட வரக்கூடாது, எவனுக்கிட்ட வரக்கூடாது. வந்தா அம்பால எய்ய உண்டு சாகணும், கிட்ட வந்தா செத்து போயிடுவான்றார். அப்படி இருந்த ஆளு. அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆசைப்பட்டு ரட்சிக்கிறேன் வர்றேன்லாம் சொன்னார். அங்கே இஸ்ரவேலர் நடுவில் எனக்கு வாசஸ்தலத்தை போடுனார். இவங்க பண்ண கூத்தை பார்த்து இனிமேல் இவங்களோட இருக்கவே முடியாது, நாரப்பயலுக என்னன்னு தீட்டு அருவருப்பு, அதெல்லாம் பாவிகளை பற்றி கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள். அசுத்தம், தீட்டு, அருவருப்பு. இதே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லும்போது இஸ்ரவேலின் தீட்டுகளின் மத்தியிலே நிற்கிற ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா. இவங்க கிட்ட இருக்க முடியாதுப்பா, தூக்க ஆசரிப்பு கூடாரம் தூக்கி வெளியே கொண்டே போடுன்னார். தூர போறேன்ட்டார். அப்பேற்பட்ட ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் மட்டும் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரே ஒருத்தன் தான் வரணும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும், ரத்தத்தோட தான் வரணும், அங்கே வந்து தெளிக்கணும், ரத்தத்தை தெளிக்கணும். அவன் ஏதாவது கோளாறா வந்தான்னாக்கா அவன் செத்த அங்கேயே, அப்படி சொல்லியிருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, இடையில ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னேன், இயேசு சிலுவைக்கு போனது. அந்த இயேசு சிலுவைக்கு போனோடனே டர்ன்னு அந்த திரைச்சீலை ரெண்டாய் மேலிருந்து கீழிருந்து மேலே கிளியல, மேலிருந்து கீழே ரெண்டா கிழிஞ்சிச்சு. அதாவது மனுஷன் கிழிக்கல, கர்த்தர் கிழிச்சார். இப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற வழி திறந்துருச்சு. அதாவது அவர் வெளியே வந்துட்டார். அவர் இருதயம் எந்த விதத்தில் அது காயப்பட்டிருந்தது, வருத்தப்பட்டிருந்தது, அவருக்கு ஏன் அந்த கோபம் வந்துச்சு, அந்த எரிச்சல், அந்த வைராக்கியம், கொன்னே விடுவேன் இருக்கிற இவனுடைய பாவம் எந்த விதத்தில் அவருடைய மனதை பாதித்தது. நினைக்கிறப்பல கொன்னுடியும் பார்த்துக்க, அவனை நினைச்சாவே கொன்னுடியும் பார்த்துக்க, அப்படிதான் அவர் இருக்கிறார். அப்பேற்பட்ட இருதயத்தை உடையவராயிருந்த தேவன் எப்படி இது மாதிரி மாறினாரு? நான் யோசிப்பேன், நமக்கு பிடிக்காத ஆளுங்க ஏதாவது என்னமா செஞ்சவங்க திரும்ப வந்து ஒழுங்காகிறேன்னு சொன்னால் கூட என்னமா சொல்லுவோம், ஆமாம்மா நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, மன்னிச்சிடுறேன், மன்னிக்கிறலாம் செஞ்சுருவோம், மன்னிச்சிடுவான், நல்லா தான் இருப்பான்ப்பா அப்படி ஆனாலும் என்ன சொல்லுவான், பி கேர்ஃபுல், இவனை பற்றி கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே, உன்னுடைய அக்கிரமங்களை நீ நினையாமலும் இவன் பாவமே செய்யாத மாதிரி நினச்சிக்கிறேன்றார். அது அவருக்கு மட்டும்தான் முடியுது, நம்மளால நம்ம அப்படி இருக்கணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஆளை பார்த்தவொன்னே அவன் செஞ்ச அக்கிரமம் தான் ஞாபகம் வருது. அதான் டாக்டர் சொன்னாராம், இந்த மாத்திரையை சாப்பிட்றப்போ குரங்க நினைக்காதேன்னு. மாத்திரை எடுத்தவொன்னே குரங்கு தான் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது? அந்த டாக்டர் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம். குரங்க நினைக்காதடான்னு சொல்லாமல் இருந்தால் குரங்க நினச்சே இருக்க மாட்டான். இந்த டாக்டர் சொல்லி அதை கெடுத்தான் பாருங்க. இந்த 10 கற்பனையை சொல்லி சொல்லாமல் இருந்தால் 10 கற்பனையை பற்றி எவனும் நினைக்க போகிறதே கிடையாது. அவர் 10 கற்பனையை சொன்ன உடனே ஆண்டவர் நினச்சோன்னா 10 கற்பனை தான் ஞாபகம். 10 கற்பனை நம்ம செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகம். இப்படி தான் இருக்குது. இந்த நிலைமையில் அவர் மனசு எப்படி மாறுச்சு? பெரிய அற்புதம். நமக்குள்ள இப்போ என்ன விசேஷமாக குடும்பத்தில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைய, இல்லை பிள்ளைகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி சண்டைகள்லாம் வர்றப்ப ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கோபத்தை வேணால் மாற்றிட்டு சரி மன்னிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் இருதயம் குணமாச்சா? இருதயத்தில் சுகம் வந்துச்சா? இருதயத்துக்குள்ள சமாதானம்ங்கிறது எவ்வளோ பெருசுன்னு இப்போ தான் தெரியுது. இல்லை சமாதானத்தின் தேவன், அதான் கரெக்டுங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த சமாதானம்
யாரை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் ஆத்திரம் தான் வருது. மனைவிக்கு புருஷனை நினச்சா ஆத்திரமாக தான் இருக்குது, புருஷனுக்கு மனைவியை நினச்சா ஆத்திரமாக தான் இருக்குது. அதான் மனைவியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு என்னது மூர்க்கத்தை உண்டு பண்ணுமா. பழி வாங்கு நாளில் அவளை தப்ப விடானா எந்த ஈட்டையும். என்னடா என்ன நடக்குது? யாரு கணவன் மனைவியை பற்றி பேசிகிட்டு இருக்குங்க? அவ்வளோ எரிச்சல், அத்தனை கோபம். நானும் கர்த்தட்ட, ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் ஆதாம் ஏவாளை கணவன் மனைவியாக உண்டாக்குனீங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒரே மாம்சமாக்குனீங்க. எப்படி ஒரே மாம்சமாக ஆக்கியிருந்தீங்க ஆண்டவரே, ஒரே மனசாவும் ஆக்கி விட்டுருக்க கூடாதா? என்ன குளறுபடி பண்ணிட்டு போயிட்டே. அப்புறம் கல்யாணங்க நடத்தி வைக்கிறப்பெல்லாம் அவர் வர்றாரு, 2 பேரையும் புருஷன் மனைவி 2 பேரையும் ஒரே மாம்சமாக்கி விட்டு போயிடுறாரு. கொஞ்சம் பொறுங்க ஆண்டவரே, இது மனசும் ஒன்றும் அதெல்லாம் முடியாதுடா போடா அப்படின்னு அது போயிடுறாரு. என்னதான் நடக்குது அப்படி கேட்டால், இல்லைடா, அதை அவங்க செய்கிற வேலை ஒன்று இருக்குது. என்னது? இந்த வேத வாக்கியங்களை படித்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ, நான் எப்படி என் ஆத்திரத்தெல்லாம் நீக்கிட்டு உங்ககிட்ட மனசார அன்பாக இருக்கணும். எப்படி என்னோட ஆத்திரத்தெல்லாம் போக்கிட்டு நான் எப்படி உங்ககிட்ட மனசார அன்பாக இருக்கணும், உண்மையில மனதுருகிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்கிறனும், அது மாதிரி நீங்கள் 2 பேரும் ஆயிக்கங்க. ஆண்டவரே என்னென்னமோ சொல்லிங்க. மலை ஏறட்டுமா ஆண்டவரே? ஏறிடுறேன். நிறைய பேர் மலை ஏறணுமா ஏறிடுறேன். இங்கே இவளோட அல்லது இவனோட குப்பை கொட்டவே முடியாது. எவ்வளோ குடும்பங்களில் பிரச்சனைய, சண்டைய. ஒரே வீட்டுக்குள்ள குடியிருப்பாங்க, பேசுறதெல்லாம் வாழை பார்ப்பையா. நிறைய பேர் வீட்டில் இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கான், இன்னைக்கு சத்தா பரலோகம் போயிடுவான். அல்லேலூயா. அப்புறம் சமயம் சீக்கிரமாக அவங்கள்ட்ட கூட தேவலை போல இருக்க ஆண்டவரே. அப்புறம் இங்கே யார் பார்க்குறது? அவர் போட்டு வச்சிருக்கிற வேலை ரொம்ப பெருசு. புருஷன் மனைவிக்காக எப்படியா உயிரை கொடுத்து அன்பு கூறணுமா? அதாவது மனைவியோட கூட சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுக்கு, சாகிறதுக்கு, அதாவது சிலுவையில் தொங்குறதுக்கு கூட நீ ரெடியா இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஹலோ, மனைவிக்காக உயிரை கொடுத்து அப்படி அன்பு கோரணும்னு எழுதியிருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் எப்படி சிலுவை மணவாட்டி சபையை தனக்காக உண்டாக்குனாரோ, ஏற்படுத்தி கொண்டாரோ, அதுபோல புருஷனு சிலுவையில் தொங்கிறதுக்கு ரெடி. இவளுக்காக, இவளை காப்பாற்றுறதுக்கு, இவளை போஷிக்கிறதுக்கு, இவளை உடுத்து வைக்கிறதுக்கு, இவளை காப்பாற்றுறதுக்கு நான் சிலுவையில் தொங்கிறதுக்கு ரெடிங்கிறவன் தான் கல்யாணம் பண்ணலாம். இல்லாட்டி நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாதீங்க. ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் உங்களை ஒப்புச்சிருந்தீங்கன்னா அவர் மெதுவாக நடத்திடுவார். பொதுவாக மனைவிகள் கல்யாண ஆராதனையிலேயே மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அது ஒரு கீழ்ப்படிந்திருங்கள ஒரு வார்த்தை உள்ள சொருகி இருக்கும். புருஷனை பற்றி அப்படி சொல்லியிருக்காது. அப்போ கர்த்தர் ரொம்ப ஓர வஞ்சகம் பண்ணுறாரு அப்படின்னு. ஓர வஞ்சகமா? அவன் அன்பு கூறுறது எப்படி அன்பு கூறணும்? தானே உயிரை கொடுத்து கூட மனைவியை போஷிக்க, காப்பாற்ற, உடுத்து வைக்க அவன் அது ரெடி ஆகணும். அப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கணும். கேட்டால் 10க்கு சொல்லிடுவார், எப்படி மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைக்காக சிலுவையில் தொங்கி செத்து அப்படி வந்தாரோ அதுபோல் நீ இருக்கணும்னு. கஷ்டம். மனைவியானவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். சிலுவையெல்லாம் தொங்க வேண்டாம், யோ இந்தையா நீ சொன்னபடி செஞ்சுட்டேன், கீழ்படிச்சிட்டேன், ஆளை விடு அப்படி சொல்லிடலாம். ஆனால் இவன் வேலை குடும்ப தலைவன்னு பேர், பொறுப்பு எவ்வளவு உயர்வோ அவ்வளவு பொறுப்பு இருக்கிறது.
பொறுப்பு என்ன? உயிரையும் கொடுத்து காப்பாற்றணும். எப்படி? அதாவது இந்த ராஜாக்களாக இருக்கிறது அதெல்லாம் எப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் புருஷன் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் எழுதியிருக்கிறாரோ அதை பார்த்தா ராஜா அப்படி இருக்கணும். அவன் அந்த தேசத்துக்கு நன்மை செய்கிறவனா, அவன் வாழ்நாளெல்லாம் தேசத்துக்கு நன்மை, தேசத்துக்கு நன்மை, தேசத்துக்கு நன்மைன்னு அவன் நிற்கிறானே, அப்படி நிற்கிறவனா இருக்கணும். சும்மா ஏதோ இருக்கிற ஆள் அங்கே 50 பேரை கொல்லு, 50 பேரை கொல்லு, நமக்கு இஷ்டமான படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு தலைவர் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவன் கொடூரமானவன். சரி, நம்ம டாபிக் வரலாம். இந்த கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே குடியிருந்துக்கிட்டு நிம்மதி இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல், ஏதோ சாப்பிட்டுட்டு போய் போகிறது, அப்புறம் விட்டால் கொஞ்சம் சண்டை, அப்புறம் கொஞ்சம் இருந்தால் போகிறது, அப்புறம் தள்ளி போகிறது, எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்றது, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, அப்புறம் பின்னாடியே 10 நாள் கழிச்சு போவேன், ஒரு சேலையை வாங்கிட்டு போவேன். அந்த சேலையை வாங்கிட்டு போனால் தான் அங்கே உள்ளே விடுவாங்க. அது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னமோ செய்யணும். அது அந்த காலத்து வழக்கம், ஒரு சேலை வாங்கிட்டு போகிறது. இப்போ இந்த காலத்தில் என்ன வாங்கிட்டு போகிறாங்களோ எனக்கு தெரியலை. எங்கள் வீட்டில் சண்டை வந்து ஒருத்தர் எங்கேயும் போகலை, அதனால எனக்கு தெரியலை. ஓகே, அப்படி கூட்டிகிட்டு வந்து நல்லா ஒன்றா வாழணும்னு இருக்குது. பிரிந்து போகக்கூடாதுன்னு பைபிளில் எழுதியிருக்கு. மரணம்தான் அவங்கள, மரண பரியந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்புறம் எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கே படித்தோம்ல, நான் முதல்ல நினச்சிக்கிட்டேன் 2 பேரை ஒரே மாம்சமாக்கினாருன்னு. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு? ஒரே மனசாக்கி விட்டார். அது எப்படின்னு கேட்டால், 2 கோல், 10 கோத்திரத்து இஸ்ரவேலர், 2 கோத்திரத்து யூதேயா கோத்திரத்தார், 2 பேரையும் 2 குச்சியை ஒன்றா சேர்த்தா ஒட்டிக்கிச்சான். ஆண்டவரே, இது அதை விட பெரிய அற்புதங்களே பெரிய அற்புதம் இதுதான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டால், தேவனுடைய மனசு மாறிடுச்சு. எங்க? இயேசு சிலுவையிலே அவர் செய்த பரிகாரம், இயேசு சிலுவையிலே செய்த பரிகாரம் தேவனுடைய மனசையே மாற்றிடுச்சு. கொன்றுவேன் இருந்தவர் அவர் எப்படி அன்பா உண்மையில் மனதுருகுகிற கர்த்தன் எப்படி மாறிட்டாரோ, அதே போல இந்த குடும்பங்களில் புருஷன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அல்லது பிள்ளைகளுக்குள்ளே இடக்கு, இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் கூட கர்த்தருக்கு உண்மையாகவே கீழ்ப்படியும் போது அந்த சண்டைக்காரர்களுடைய மனதை ஒரே மாம்சமாக மட்டும் இல்லை, ஒரே மனமாக மாற்றுகிறவர் இருக்கிறார். குடும்பங்களில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு கூட எல்லா பக்கமும் இருக்குது. இதுதான் வழி. பிரச்சனை தீர்க்க இதுதான் ஒரு வழி, ஒரே வழி. பிரிந்து போகிறது கிடையாது, பிரிந்து போகக்கூடாது. அந்த சீஷர்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தாரேன்னு. அது உங்களுடைய கடின இருதயத்தினால மோசே அதுக்கு இடம் கொடுத்தேன். ஆதி முதல் அப்படி இல்லை. ஆதி முதல் அவர் இப்படி கணவன் மனைவியாக உண்டாக்கிட்டு பிரிந்து போகக்கூடாது, ஒரே மாம்சமாக இருப்பார்கள், பிரிந்து போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கேன்னு அவர் சொல்லிவிட்டார் கடைசியில். அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு ஆதியாகமத்தில் எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்கிறப்ப, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாகன்னு வேற சேர்த்து சொல்லிவிட்டார். அப்போ என்ன சொல்கிறாரு? ஒரே மாம்சம், கணவனும் மனைவியும். அதாவது ஆதாமை தான் உண்டாக்குனார். ஆதாமுக்குள்ளே இருந்து ஒருத்தியை எடுத்துவிட்டார். ஆதாம் இல்லைன்னா இவளுக்கு நிம்மதி இல்லை, இவள் இல்லைன்னா ஆதாமுக்கு நிம்மதி இல்லை. அப்படி ஆயிடுச்சு. அப்போ உண்மையாகவே ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சமாதானமாக, குடும்பத்திலையும் சமாதானம், பிள்ளைகளோட சமாதானம், நண்பர்கள் உறவினர்களோட சமாதானம், தேசத்தில் சமாதானம்னு சொல்கிறப்ப,
தேவன் சொல்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள், ராஜாவுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிரு. அப்போ ராஜாவுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற மாதிரி இங்கேயும் குடும்பத்திலையும் கீழ்ப்படிஞ்சிரு, அடங்கியிரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. அன்பின் கயிறுகளால் கட்டினேன்கிறார். தேவ அன்பினால் உங்களுடைய உறவு பிணைக்கப்பட்டிருப்பதாக. ஆதாம் செய்த பாவத்தினால பிசாசு நுழைஞ்சான், அநேக கொடுமையான காரியங்கள் நடந்தன. இப்போவும் கல்யாணத்தப்ப இவ்வளவு பிரச்சனையான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அன்பினாலே மாத்திரமே நாம் இந்த வர்ற பிரச்சனைகளை மேற்கொள்ளணும்னு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தீர்மானிக்கணும். கல்யாணம் ஆன பிறகு அந்த குதிரைக்கு என்னமோ போட்டிருப்பாங்களே, ஆமாம், இங்கிட்ட அங்கிட்டு வேடிக்கை பார்க்காம கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே இந்த பிசாசெல்லாம் கெடுக்க பார்க்குறான், ஆனால் நான் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நானும் என் குடும்பமும் நான் இருக்க போகிறோம், நானும் என்னுடைய பிள்ளைகளும் இருக்க போகிறோம், என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அப்படி இருக்க போகிறோம். அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டவர்களாய், தேவ அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாய், தேவன் ஏற்படுத்திய ஒரு சமுதாயமாய். இன்றைக்கி இந்த சர்ச் இருக்கே, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. நீங்கள் எல்லாரும் மணவாளனாய் இயேசுவுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாக அப்படின்னு 2 கொரிந்தியரில் எழுதியிருக்கு. அதை நான் அவனுக்காக வாசித்து காமிச்சிட்றேன். 2 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் 11 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். மணவாளனாய் இயேசு, மணவாட்டியாகிய சபை, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்காக பொண்ணா நியமிக்கப்பட்டிருக்கிற, நிச்சயம் பண்ணியாச்சு. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ இயேசுடைய மணவாட்டியா நீங்கள் உங்களை நிச்சயம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான வார்த்தையை சொல்லிடுறேன். பொதுவாக மக்களுக்கு அதை எத்தனை தடவை சொன்னாலும் விளங்காது. பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் பாராட்டுகிற அன்பு வேற, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையாகிய நம்மிடத்தில் பாராட்டுகிற அன்பு வேற. இயேசுவை போய் அப்பான்னு சொல்கிறது, அவர் பிதா தான் அப்பாவுக்கு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அன்பை காட்டுவார். இயேசு மணவாட்டி சபைக்கிட்ட காட்டுற அன்பை தான் காட்டுவார். நம்ம பாட்டுக்கு இயேசுவை பார்த்து அப்பா 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 அப்பான்னுறது, தேவனை பார்த்து ஆண்டவரே 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 ஆண்டவரே. என்னையா அது? அவர் அப்பாங்கிறது மறந்து போச்சு. இது மணவாளன், நம்முடைய மூத்த சகோதரனை மணவாளனா நமக்கு நியமிச்சாருங்கிறது மறந்து போச்சு. தேவ அன்பு நம்மை பிணைத்திருக்கிறது. உங்களை ஒரே மாம்சமாக்கினது மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனப்பட்டவர்களாய் இந்த அன்பு உங்களை சேர்க்கிறது. குடும்பங்களில் இருக்க சண்டைகள் தீர்றதுக்கு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. இன்றைக்கு நான் ஜபமும் பண்ண போகிறேன். இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்குறாரு. குடும்பங்களில் விரிசல்லாம் இன்னுமே இல்லாமல் நல்லா ஒட்டிக்கிற போகுது. 2 கோலையும் ஒன்றா சேர்த்தான்னா ஒட்டிக்கிச்சான். இங்கே பிரிந்திருக்கிற மனம் ஒட்டி கொள்ள போகிறது. ஒட்டி வைக்க இங்கே எத்தனைமோ விதவிதமான பசைகளை ஒட்டி வைக்கிற பேஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கூட உடஞ்சி போகலாம். தேவன் இணைக்கிறத பிரிக்க ஒருத்தனாலையும் அவர் ஒட்டி வைக்கிறத நல்லா ஒட்டிக்கும். அது விரிசல் இருந்துச்சான்னு தேடினா கூட அங்கே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? நல்ல செய்தி இது. கேட்டு நம்முடைய குடும்பத்தில் நம்ம அதை செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம்.